வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.2ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அஞ்சாவது கணக்கு 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம வகுத்தல் முறையில் போடுவோம். வகுத்தல் முறையில் போட்டு மீப்பெரு பொது காரணியும் மீச்சிறு பொது மடங்கையும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 154க்கு போடுவோம். 154 இது 2ஆல் வகுத்தோம்னா 7 2 14, மீதி 1, அது 7 2 14. இப்போ இதை 11ஆல் வகுப்போம். 11ஆல் வகுத்தோம்னா 7. 7 ப்ரைம் நம்பர். அப்போ இதை 7ஆல் தான் வகுக்க முடியும். அப்போ 7ஆல் வகுத்தோம்னா 1. அடுத்து 198. 198 டேனா வகுத்தலில் போடுவோம். 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18. 9 2 18, மீதி 1, அது 9 2 18. இதுவும் 2ஆல் வகுக்க முடியாது இதை. அதனால் இதை 11ஆல் வகுப்போம். 11ஆல் வகுத்தோம்னா 9 11 99. அப்போ 9 வரும். இதை நம்ம 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தோம்னா 3 9. இதை 3ஆல் வகுத்தா 1. 3ஆல் வகுத்தோம்னா 1. அவ்வளோதான் இது. அடுத்து 286. 286க்கு டேனா வகுத்தல் போடுவோம். 286 இது வகுத்தோம்னா 2ஆல் வகுத்தோம்னா 1 2. இதை 2ஆல் வகுப்போம். சின்னதுலேருந்து போவோம், சின்ன நம்பர்லேருந்து. 2ஆல் வகுத்தோம்னா 1 2 2 4 2 8 3 6 கிடைச்சா. அடுத்து பாருங்கள், இதை 11ஆல் வகுப்போம். 11ஆல் வகுத்தோம்னா 13 11 143. இதை ப்ரைம் நம்பர் 13, அதனால் 13ஆல் தான் வகுக்க முடியும். 13ஆல் வகுத்தோம்னா 1. அப்போ இதோட ஃபேக்டரெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இதோட ஃபேக்டரெல்லாம் எடுத்து எழுதிக்குவோம். 154 = 2 × 11 × 7. அடுத்து 198ஓட காரணி என்னவாக இருக்குன்னா 2 × 11 × 3 × 3. அடுத்து 286 அதோட ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா 2 × 286ஓட ஃபேக்டர் எப்படி இருக்கும்? 2 × 286 2 × 11 × 13. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதில் காமனாக எது இருக்குதுன்னு பார்க்கணும். மீப்பெரு பொது காரணி. இப்போ இதில் எது காமனாக இருக்குது? 2 இருக்குது. 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அடுத்து 11 இருக்குது. 11 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து மீப்பெரு பொது காரணியாக எடுத்து எழுதுவோம். 2 × 11. இதை பெருக்கணும்னா 22. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 22. அப்போ HCF எவ்வளவு? HCFனா இங்கிலீஷில் சொல்கிறது. மீப்பெரு பொது காரணிக்கு இங்கிலீஷில் சொல்கிறது HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 22 = 22. அடுத்து மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமாங்கிறது மீச்சிறு பொது மடங்கு. இதில் எது பொதுவாக இருக்குது அதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 2 × 11, மீதி என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான்.
7 2 3 இருக்குது. அடுத்து 13. 7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 13. இப்போ இதை வந்து பெருக்கிக்குவோம். 22 இன்ட்டு 7 இன்ட்டு 7 7 இது ரெண்டையும் இருக்கணும் 9 13 அப்படியே இருக்கும். அப்போ இந்த 22 7 நம்ம மல்டிபிள் பண்ணி எவ்வளவு வருதுன்னு பார்த்து போடணும். 22 7 மல்டிபிள் பண்ணுவோமா? 7 14 இது 1 7 14 1 15. இப்போ 154 இன்ட்டு 9 13 பெருக்கணும்னா எவ்வளவு வரும்? 9 இன்ட்டு 13 9 இன்ட்டு 13 9 3 27. அப்போ மீதி ஓர் 9 9 வகுத்தோம்னா 7 கூட்டினோம்னா 11. இப்போ 117. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 154 இன்ட்டு 117 117. இதை வகுத்தோம்னா 4 28 8 மேலே 2 5 35 35 2 37 7 1 7 7 1 10 37 10 மேலே 3 வந்துச்சு 10. அடுத்து வந்து 1ஆல் பெருக்கணும்னா அப்படியே வரும் 4 5 1. அடுத்து 1ஆல் பெருக்கணும்னா அதே நம்பர் தான் வரும் 4 5 1. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். 8 11 2 11. அடுத்து மேலே 1 போட்டாச்சு 10 அடுத்து மேலே 1 போட்டாச்சு 8 இது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். 18018. மீசிமா எவ்வளவு? 18018. எல்சிஎம் ஈக்குவல் டு 1818. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? மீப்பெரு பொது காரணியும் கேட்டிருந்தாங்க, மீசிமாவும் கேட்டிருந்தாங்க. மீப்பெரு பொது காரணி எவ்வளோதுன்னா 22, HCF 22. அதேமாதிரி மீசிமா வந்து 1818. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.